வணக்கங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அனைவருக்குமே இனிமேந்து எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி காலையே ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே தமிழ் தேதி 1ஆம் தேதி ரொம்ப முக்கியம். தை மட்டும் இல்லை, எல்லா வருடத்துலையும் எல்லா மாதங்கள்லையும் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் வர முதல் தேதி ரொம்ப சிறப்பான தேதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக இது தை 1 அப்படிங்கிறதால ரொம்ப முக்கியமான ஒரு தை திருநாளாக கொண்டாடப்படுது. ஸோ நாங்கள் காலையிலேயே சூரியனுக்கு படையல் வச்சாச்சு. ஸோ சாமிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல், வடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி தாமரைப்பூ கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தாமரைப்பூ கோலம் போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சாமிக்கு எல்லா பூஜையும் பண்ணி சுவாமிக்கு இதெல்லாமே காட்டிட்டோம். பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு இது கதிரவனுக்கு நன்றி சொல்லி நம்ம என் பையங்க வெக்கப்படுவான். கேமரா முன்னாடி வரவே மாட்டான், திரும்பிப்பான். ரொம்ப ஷை டைப்புங்க. அவனை பார்க்கவே முடியாது என்னோடய வீடியோவில். ஸோ எங்கள் அம்மா எங்கள் அம்மா டெய்லியே சூரியனை கும்பிடுவாங்க. சூரிய பகவான் தான், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம்னா அது சூரிய பகவான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ணோன்னா வடை, மெது வடை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு சாம்பார், பரங்கிக்காய், பூசணிக்காய், எல்லா காயும் போட்டு, அவரைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார். இது நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், சுண்ட. அதுக்கப்புறம் இது அவரைக்காய் ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல். இது ரொம்ப பிடிச்ச பொரியல் எனக்கு. ஸோ அந்த பொரியல் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு, நெய், இது முக்கியமான ஒரு இது. முக்கியமாக சாதம் இருந்தால் தானே எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல். ஸோ இதெல்லாமே பண்ணியாச்சு. சாமியை நல்லா வேண்டியாச்சு. தை பிறந்துச்சு, இனிமேல் இந்த நல்ல வழி பிறக்கட்டும். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நல்ல வழி பிறக்கட்டும்னு சொல்லிவிட்டு சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், முடிக்கிறோம்.